பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக எழுச்சி பேருரையாற்றுகின்ற மக்கள் நாயகன் 108 திட்டத்திற்கு இந்தியாவுக்கே கொண்டு வந்தவர். கிராமப்புற சுகாதார திட்டத்தை இந்தியாவிலே கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர். பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்த மாமனிதர் எங்கள் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயனி அவர்களே, தேவதாஸ் படையாண்டவர் அவர்களே, அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் தனிவிட்டு ரவி அவர்களே, BMS ஐயா அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தோழமை கட்சியின் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்று, தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்று, H. ராஜா அவர்கள் அண்ணனுக்கு மரியாதை செய்கிறார். கொஞ்சம் தம்பிகளா இறங்கி கிடைச்சலாம். இப்ப மாவட்ட தலைவருக்கு பிஜேபி கூட்டணி கட்சிக்கெல்லாம் சேர் கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் நின்றுக்குங்கப்பா. கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருங்கப்பா. நம்ம கூட்டணி கட்சி கூட்டுங்க. இப்ப மாவட்ட தலைவர் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு சேர் போடுங்க. பிஜேபி மாவட்ட தலைவர், இப்ப அவருக்கு ஒரு சேர் போடுங்க. போடுங்கப்பா. அண்ணா உட்காருங்கண்ணா. பொதுவாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பூனேரி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை. அது அண்ணன் அன்புமணியின் தம்பிகள் அதிகம் இருக்கின்ற பகுதி. இது இந்த காவிரி டெல்டாவில் கடைமடை பகுதி கூட. இது இந்த கடைமடை பகுதியில எத்தனை செல்லெரிவாயு திட்டம், பெட்ரோ கெமிக்கல் திட்டம், எத்தனை திட்டங்களை, மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்கு கொண்டு வந்தார்கள். அத்தனை திட்டத்தையும் தவிடுபுடையாக்கிய உத்தம தலைவன் நம்மளுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பொதுவா எல்லாம் தேர்தல் நேரத்துல தான் வருவாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுல எல்லா பிரச்சனைக்கும் களத்துல வந்து நின்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஒரு பிரச்சனையா, 2 பிரச்சனையா, NLC-க்காக எத்தனை பிரச்சனை. இன்னைக்கு சேத்தியாத்தோப்பு பாளையங்கோட்டை புது ப்ராஜெக்டை பிளாக் பண்ண வச்சது எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வேற யாரும் இல்ல. அதற்காக வேற யாரும் போராடல. அப்படியாப்பட்ட உன்னத தலைவர் நமக்காக இன்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க, ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக தான் இந்த வருடங்கள்ல மட்டும் கடலூர் மாவட்டத்துக்கு 10 முறை வந்திருக்கிறார். அது நம்ம மாவட்டத்தில் மட்டும் 7 முறை வந்திருக்கார். மக்கள் பிரச்சனைக்காக ஒரே ஒரு முறை உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கார். நம்முடைய இப்ப நேத்தி பார்த்தா எடப்பாடி பொங்குறார், துரோகம் செஞ்சிட்டோம்னு. யாரு எங்க அண்ணனை பார்த்து என்னடா துரோகம் செஞ்சிட்டோம் நீ சொல்ற? நீ எங்களுக்கு செய்த துரோகத்தை விடவா? நீ முதல்ல இடஒதுக்கீடு 20% கொடுக்கும் போது 3 ஏன் பிரிச்சு கொடுத்த? அத 10.5ன்னு ஜனார்தன கமிட்டிக்கு சொன்ன பரிந்துரை நீ கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல நின்றுக்கும். நீ எங்க அண்ணனை பார்த்து துரோகம் பண்ணிட்ட. நீனு உன்னுடைய வரலாறு என்ன? நீ கீழே கால முட்டி போட்டு போய் பதவி வாங்கின நீனு. நீ என்ன பண்ண? இன்னொன்னு, நீங்க பிச்சை போட்டீங்களா எங்களுக்கு? நாங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை பிச்சை போட்டோம்டா. அன்னைக்கு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை உனக்கு. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களால ஜெயிச்சுட்டு நீ வந்து எங்களுக்கு பிச்சை போட்டியா? நீனு உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டது எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ்ரா. இதை தெளிவாக அதிமுக காரன்லாம் நம்மள வந்து குழப்ப முயற்சி செய்வான். அதிமுகவை வீழ்த்தி ஆகணும். இந்த தேர்தல்ல நம்மள மதிக்காதவனை மிதிச்சு காட்டணும். நம்ம இந்த தேர்தலை தெளிவா தெரிஞ்சுங்க. வரப்போற தேர்தல்ல நாம மிகப்பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்க போது. 26 இந்த கூட்டணி தொடர போது. நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரா வர போறாரு. அதற்கு முன்னோட்டமான தேர்தல் தான் இப்போது நாடாளுமன்ற தேர்தல். சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. நம்மள குழப்பத்திற்கு எவன் வந்தாலும் மருத்துவரையா சொன்னா அதுதான் நம்மளோட முடிவு. நமக்குள்ள 1000 கருத்து இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும்.
மருத்துவர் ஐயா ஒண்ணு சொல்லிட்டா, எங்க அண்ணன் அன்புமணி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அதுதான் நடைமுறைப்படுத்தும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக வெற்றி வேட்பாளர் கார்த்தியானி அவர்கள் கருத்துரை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாசியுடன் தாமரை சின்னத்தில் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களின் நல்லாசியுடன் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS உடன் நல்லாசியுடன் இன்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்களுடைய சேவை மட்டுமில்லாமல் மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காகவும் மக்கள் உயிர் காக்கின்ற உன்னத தலைவனாக வருகை தந்திருக்கும் நாம் அன்புடன் அழைக்கக்கூடிய சின்னவர் என்கின்ற சின்னையாவினை வருக 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 என்று வரவேற்று அவருடன் வருகை புரிந்திருக்கும் பாஜகவினுடைய தேசிய முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ராஜா அண்ணா அவர்களை வரவேற்று இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நான் நிச்சயம் மறக்காம சொல்லணும். விசுவாசத்திற்காக வாழ்ந்து தன் உயிரினை தியாகம் செய்து மக்களுடைய எழுச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக சமுதாயத்தின் தலை நிமிர்வதற்காக வாழ்ந்து மறந்திருக்கும் மாவீரன் காடுவெட்டி குரு இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மறைந்த மூப்பனார் ஐயாவினை வணங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் GK வாசன் அவர்கள் நல்லாசியுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் TTV தினகரன் நல்லாசியுடன் OPS முன்னாள் முதலமைச்சர் அவருடைய நல்லாசியுடன் ஐயா IJK தலைவர் பாரிவேந்தர் ஐயாவின் நல்லாசியுடன் புதிய நீதி கட்சி அண்ணன் AC சண்முகம் அவர்களின் நல்லாசியுடன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் நல்லாசியுடன் யாதாவின் விடுவெளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் நல்லாசியுடன் இந்த நேரத்தில் உங்களுடைய சேவைக்காக உங்களுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக நம் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் தாமரை சின்னத்தில் கார்த்தியானி என்னும் நான் இதோ உங்கள் மேடையில் உங்களுடன் முன்னதாக என்னுடைய வாக்குறுதிகளாக இதோ உங்களிடத்தில் முதலாவதாக நான் மருத்துவர் ஐயா அவருக்கு பெரியவருக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியினை ஐயா அவர்கள் பாமகவிற்குத்தான் வேண்டும் பாமகவுக்குத்தான் தர வேண்டும் என்று முடிவெடுத்து நிச்சயம் தர வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்துடன் இருக்கும்போது எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களும் டாக்டர் L முருகன்ஜி அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் ஒரு பெண் வேட்பாளருக்கு நாங்கள் வாய்ப்பு தர வேண்டும், அதற்கு நீங்கள் வழி கொடுக்க வேண்டும் என முதலில் பெண் உரிமைக்காக போராடுகின்ற போராளியாக பெண்ணினை முன்னிலைப்படுத்துவதாக பெண்களுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி, பெண்களுக்கான கல்வியுடன் கூடிய கல்விதான் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் வளர்ச்சியை தரும் என்பது நன்கு உரைந்த பெரிய அவர்களுக்கு மருத்துவர் ஐயாருக்கு என் சிறந்தாந்த நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னவர் ஐயா அவருக்கும் என் நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிதம்பரம் பாராளுமன்றாலே ஆன்மீக பூமி. ஆனால் இதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளாக வாய்ப்பினை தருந்தும் 2 முறை வாய்ப்பினை கொடுத்தும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் துரும்பினையும் கிள்ளி போடாதவர்களுக்கா, இல்லை தொகுதியின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு செயல் திட்டங்களையும் குரல் கொடுக்காத ஒரு நபருக்கா, இல்லை சமுதாய போர்வினை தேர்தல் நேரத்தில் மட்டும் போத்திக் கொண்டு மற்ற நேரத்தில் தொகுதிக்கு என்ற ஒரு நல்ல செயல்களும் செய்யாத ஒரு நபருக்கா இந்த தேர்தல் என்றால் நான் கூறுகின்றேன், இந்த தேர்தல் தமிழக மக்கள் அனைவரும் தலை நிமிர்வதற்கான தேர்தல். ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமே குறுகிய வட்டம் போட்டு பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய பெரிய ஐயா ஒரு குறுகிய வட்டத்திற்கு
சொல்கிறார்கள். அந்த குறுகிய வட்டம் அது கிடையாது. தமிழனுடைய நலன், தமிழனுடைய வளர்ச்சி, தமிழன் தலை நிமிர வேண்டும் என்பது உன்னத கொள்கை உடையவர் தான் நம்மளுடைய பெரியய்யா. பாட்டாளி மக்கள் கட்சியோட தாரக மந்திரம் அதுதான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல சின்ன சின்ன புள்ளிகளை வச்சு குறுகிய வட்டம் போடுகின்றார்கள். ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய சவுக்கடி 2 திராவிட கட்சிகளுக்கும் கொடுக்கப்படும். இந்த தேர்தல் 2026 நம்மளுடைய படையினையும் நம்மளுடைய உறுதியையும் நம்மளுடைய வெற்றி விழாவுக்கான தளம் காணுகின்ற தேர்தலாக அமைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாக்குறுதியாக சிதம்பரத்தில் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை, ஆன்மீக பூமியான சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமாளுக்கு ஏற்படுகின்ற அந்த தொல்லைகளிலிருந்து முதல் கையெழுத்து செய்கின்றேன். நிச்சயமாக தில்லை நடராஜா அவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் HRNC மூலமாக உள்ளே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரியாக இந்த இடத்தில் மருத்துவரையா சின்னவர் இருக்கும் போது சால சிறந்தது என்னுடைய வாக்குறுதியாக ஜிப்பருக்கு இணையாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் இந்த இடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மருத்துவம் என்றாலே சின்ன ஐயா, மருத்துவம் என்றாலே பெரியய்யா. ஏனென்றால் சேவைகள் எதுவாக இருந்தாலும் உயிர் காக்கின்ற சேவையை மகேசன் சேவையாக முதலாக பிரதிபலிக்கின்றது. அதே போலதான் இந்த பகுதியில சிதம்பரம் டு விழுப்புரத்துக்கு இரட்டை ரயில் தடம் அமைத்து சிதம்பரத்தில் ஜங்ஷன் கொண்டு வரப்படும். ஏனென்றால் வியாபார தலமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய பகுதி முழுக்க ஆன்மீக பூமியாகவும் வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பகுதியாக உள்ளதால் இந்த இடத்தில் கட்டாயமாக மத்திய அரசுடன் பேசி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் மூலமாக தாமரை சின்னத்தில் வாய்ப்பளித்து எனக்கு வெற்றியை தரும் பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு இந்த சேவையை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி மீனவர்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுப்பதில்லை. ஆனால் மேடைக்கு மேடை பேசுறது என்னன்னா, மீனவர்களுக்கு என்ன செய்தார் மோடி ஐயா, மீனவர்களுக்கு வெள்ள காலத்திலையும் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கவில்லை என்று மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கிற திரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் வேட்பாளர் என்ற முறையில் நான் கேட்கின்றேன், நீங்க எத்தனை முறை நேரடியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தந்து எத்தனை முறை மேடையில உட்கார்ந்தீங்க? நேரடியாக ஒரு முறையாவது இந்த தமிழக மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தை கேட்டிருப்பீங்களா? கடிதம் எழுதுகின்றேன் கொடுக்கவில்லை என்று தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நிஜமாவே தமிழகம் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதை பார்க்கலும் காட்டில நம்மளுடைய செயல்பாடு திட்டங்களாக அண்ணாமலை பல்கலைக்கழகம், நம்மளுடைய சிதம்பரம் என்றால் தில்லை கல்வி புரட்சியாக கல்வி என்று மருத்துவ கல்வி என்றால் அது சிதம்பரம் பல்கலைக்கழகம் நிச்சயமாக முன்பு இருந்தார் போல் புது பொலிவுடன் கண்டிப்பாக அதை மறுசீரமைப்பு செய்து இந்த சிதம்பரத்தில் கல்வி புரட்சியை கொண்டு வருவதற்காக என்னோட பணிகள் எல்லாம் அமையும். அதே போலதான் நம்மளுடைய பூவனகிர பகுதியில் அதிகமாக மல்லிகைப்பூ விளைச்சல் இருக்கின்ற பகுதியாக இருப்பதனால் நிச்சயமாக நேரடியாக பாரத பிரதமர் ஐயாவிடத்தில் பேசி நான் உடனடியாக சென்ட் சாலையை கொண்டு வருவேன். வேலை வாய்ப்பினை அனைவருக்கும் உருவாக்கி கொடுப்பேன். தமிழகத்திலே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நம் பகுதியில் தான் உள்ளது. அதனை தூர்வாரி சுற்றுலா தலமாகவும் மற்றும் நீர் சேமிப்பின் மூலமாக விவசாய பெருமக்களுக்கான வாழ்வாதாரத்தினை உயர்த்தி நீர்ப்பாசனம் கொண்டு வந்து செல்வேன் என்பதை உங்களிடத்திலும் உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் காடு இருக்கின்றது. இதை சர்வதேச அளவில் சுற்றுலா தலமாக மாற்றி மக்களுடைய பணிக்காக என்னுடைய பணி இருக்கும். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன். இந்த வாக்குறுதி நிச்சயம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மக்களுடைய வளர்ச்சிக்காக அமையும். அது என்னவென்றால் சமுதாயங்களின் இடையே சண்டையற்ற புண்ணிய பூமியாக மாற்ற பாடுபடுவேன். ஒருபோதும் சாதி சண்டை என்ற போர்வைக்குள் எவர் வந்தாலும் நிச்சயமாக அது அறவே நீக்கி 2 சமுதாயத்திற்கும் நான் உறவு பாலமாகத்தான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். அனைவருடைய வளர்ச்சி,
அனைவர்களுடைய முன்னேற்றம், அனைவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன். குறிப்பாக நம்மளுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உங்கள் வீட்டில் கொண்டு சேர்ப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் சின்னம் 1 தாமரைக்கு வாக்களிங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். தாமரை மலரும், சிதம்பரம் மலரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக BMSI அவர்களை ஒரு சில நிமிடம். சின்னையா அவர்களை வணங்கி பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ராஜா அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய தோழர்களுக்கும் வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மாருக்கும் இளைஞர்களுக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அமைச்சரவையில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஐயா வேலு அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் கடைசி நேரத்தில் VMS நான் சிதம்பரத்தில் உங்களுக்கு சொந்தக்காரன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த பாட்டினி சீனிவாசன் அவர்களுடைய பெண்ணைக்கு திருமணம் பண்ணவர் அண்ணாமலை நகர் தான் அவர் மாமனார் வீடு. அதனால நான் சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய திட்டம் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டார். நான் உடனடியா சொன்னேன், சிதம்பரம் டு அரியலூர் ரயில்வே திட்டத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னேன். உடனே பட்ஜெட் போட போகுது, கடைசி பட்ஜெட் அதான். உடனே கூப்பிட்டு எப்படி எந்தெந்த ஊரு, எப்படி எவ்வளவு தூரம், அங்க என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, மீன் சுருட்டி, கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், அரியலூர் அப்படின்னு சொன்னேன். சரி என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் இங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதுன்னாங்க. அரியலூர் பக்கத்துல, ஜெயங்கொண்டம் பக்கத்துல சிமெண்ட், சுண்ணாம்பு கற்கள் ஏற்றுமதி ஆகுது. அது மாதிரி சிதம்பரத்தில் இது மாதிரிலாம் இருக்கு. உடையார்பாளையம் இதெல்லாம் சுற்றுலா தலம் சிதம்பரம்லாம் இருக்கு. அதனால இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். உடனே அவங்க சிதம்பரத்தில் இந்த திட்டத்தை இதுல கொண்டு வந்து பட்ஜெட்டிலேயே பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. கார்த்தியாயினி அவர்களே நீங்க கவனிக்கணும். நீங்க போய் அந்த தூசை தட்டு முதல் வேலையாக சிதம்பரம் டு அரியலூர் ரயில் பாதையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக மரியாதைக்குரிய பிச்சைராஜா அவர்கள் உரையாற்றுவார். இன்றைய தினம் தேர்தல் பரப்புரையாற்ற வந்திருக்கின்ற என்னுடைய நீண்ட நாள் நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி பி. கார்த்தியாயினி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியிலே மிக மூத்த ஒரு பாலிட்டிஷியன், கட்சியில் எவ்வளவு நாள்ங்கிறது பற்றி இல்லை, தமிழக அரசியலிலே மூத்த அரசியல்வாதியா இருக்கின்ற அருமை சகோதரர் திரு ஏஜி சம்பத் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மயிலாடுதுறைக்கு போயிட்டு கும்பகோணம் போக வேண்டி இருக்கு. ஆகவே நான் சுருக்கமா சட்டமன்றத்தில் கொள்கை விளக்கம் குறிப்பு கொடுத்தா நான் படித்ததா பதிவு செய்து கொள்ளுங்கள், பிறகு கருத்து சொல்கிறேன் அமைச்சர்கள் சொல்ற மாதிரி
இங்கு இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைவர் பெயரையும் நான் படித்ததாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் ஒரு மகத்தான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைச்சிருக்கோம். தேசிய அளவில் தமிழுக்கும் சமூக நீதிக்கும் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். நேற்றைய தினம் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைப்போம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்து இடங்களிலும் உலகம் முழுவதும் தமிழை, திருவள்ளுவரை, பாரதியை, ஔவையாரை, கலி பூங்குன்றனை மேற்கோள் காட்டி பேசிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக கொண்டு வருவார். தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை. ஆனா தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற இங்க இருக்கின்றவர்களுக்கு அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க, இங்க யார் வேட்பாளர்ங்கிறத நாம ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு இல்ல, இது பற்றி நான் பேசிய பொழுது எனக்கு முதல்ல தொலைபேசியில வந்து பாராட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள். அந்த அளவிற்கு அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன், மிக துணிச்சலோடு நீங்க பேசியிருக்கீங்க. இந்த மாதிரியான துணிச்சல் உள்ள அரசியல்வாதி தான் தமிழகத்திற்கு தேவைன்னு சொல்லி எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது என்ன, இந்த நாட்டுல மாண்புமிகு பிரதமர் அவருடைய கோஷமா என்ன வச்சிருக்காரு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அர்த்தம் என்ன, அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு. இதுல யாரையும் விட்டு பார்க்கறதுங்கிறது அது ஒரு அரசியல் கட்சிக்கு, அரசியல் தலைவருக்கு, அரசாங்கத்திற்கு அழகில்லை. அதனால தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்வோம், சரக்கு மிடுக்கு பேச்சை மறப்போமா, அந்த பேச்சை மன்னிப்போமா? மன்னிக்க முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட சமுதாயங்களை, பெண்களை இழிவாக பேசுவது, இவர்கள் ஒரு சிலருக்காக அரசியல் நடத்துவதுங்கிறது நம்மோட அரசியல் இல்லை. அதனாலதான் நாம எல்லாரும் விரும்பினோம். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கூட்டணியில நம்மோடு இருக்கணும், பயணிக்கணும் என்றால் 2014 நாம மிக அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு கூட்டணி. அதே போல இந்த முறை இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு, கூட்டணிக்கு சரியான மாற்றாக இருக்க போவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது அது நிரூபிக்கப்படும். 2024ங்கிறது வெறும் ட்ரையல் தான். ரியல் கேம் என்னைக்கு இருக்கு, 2026ல. 2026 தமிழகத்தில் இதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருவதை நாம பார்க்க போகிறோம். அதனால நீங்க நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தேசியம், சமூக நீதி, தமிழ் மொழி ஆகியவற்றின் மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக நீங்கள் அனைவரும் இன்று நம்முடைய கூட்டணியிலே போட்டியிடுகின்ற சகோதரி கார்த்தியாயினிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும். ஆண்டவனுக்கு பூஜைக்கு உகந்த போ தாமரைக்கோ, பூஜைக்கு உகந்த பிரசாதம் மாம்பழம், இது ரெண்டு இன்னைக்கு சேர்ந்திருக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களித்து கார்த்தியாயினி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருமை சகோதரர் டாக்டர் அன்புமணி அவர்கள் பல இடம் போறதுக்கு இருக்கிறதுனால நானும் அவருடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற படித்தவர், பண்புள்ளவர், ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண்மணி, நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் ஆதரவு அளித்து இங்கே நிச்சயமாக அவர் வெற்றி பெற வேண்டும். இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே நம் முன் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பி கார்த்தியாயினி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய காடு வெட்டியார் என்று இருந்திருந்தால் என்னுடன் சேர்ந்து அவரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு வாக்குகளை சேகரித்திருப்பார். அந்த வகையில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளருடைய அருமை தம்பி செல்வ மகேஷ் அவர்கள், அரியலூர் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய திரு VMS அவர்கள், மரியாதைக்குரிய திரு தேவதாஸ் படையாண்டர் அவர்கள், திரு வீரமணி அவர்கள், ஜெய சஞ்சீவி அவர்கள், ஆறு கலையரசன் அவர்கள், முருகன் அவர்கள், சசிகுமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு H ராஜா அவர்கள், திரு AG சம்பத் அவர்கள், KS நரேந்திரன் அவர்கள், PS அருள் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சாய் சுரேஷ் அவர்கள், மருதய் அவர்கள், SK ஐயப்பன் அவர்கள், குழந்தைவேல் அவர்கள், தமிழ் அழகன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ராசரத்னம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களின் தனசேகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புரட்சிமணி அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர், பண்புள்ளவர், படித்தவர், நேர்மையானவர், உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய கார்த்தியாயினி அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய ஆசை, ஐயாவுடைய ஆசை, கார்த்தியாயினி அவர்கள் குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றியாக வேண்டும். இடையில யாரும் குழப்புவாங்க, என்ன, அதுல நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். இடையில அதிமுக வருவான், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அவரை தோக்கடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு போகக்கூடாது. இது என்னுடைய உறுதியா நான் சொல்றேன். அத்தனை ஓட்டம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு போகணும். ஏன்னா இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில மட்டும், இந்த மாவட்டத்தில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் இங்க இருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களை இந்த திமுகவும் அதிமுகவும் சுரண்டி எடுத்துட்டு நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயான ஒரு நபர் இல்லைன்னா அவ்வளவுதான். இங்கெல்லாம் நீங்க நாசப்படுத்தி இந்த காவிரி டெல்டா நாசப்படுத்திட்டு இருப்பானுங்க, இந்த ஆத்தையும் இந்த இவரான ஏரியும் நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே திமுக ஆட்சியில 2008 இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. ஞாபகம் இல்லையா? 45 கிராமம்
அதுல சிதம்பரம் இந்த பகுதியில் 25 கிராமம், அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 20 கிராமம், 45 கிராமம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொல்லி நாகார்ஜுனா கம்பெனிக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டான். அதன் பிறகு நான் வந்த உங்ககிட்ட ஒவ்வொரு ஊரா வந்த, கிராமமா வந்த, துண்டு பிரசுரம் கொடுத்தேன், போராட்டம் பண்ண. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இங்க பாருங்க, அதை மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு நீங்க யாரும் அந்த மண்ணுல உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன் நான். அதன் பிறகுதான் அந்த அனுமதி ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இல்ல 45 கிராம பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்னன்னு தெரியும்ல, இந்த சிதம்பரம் பகுதியில் நகரத்தில் ஒருத்தரும் வாழ்ந்திருக்க முடியாது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். திமுக துடிச்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இதை கொண்டு வரத்திற்கு. அது மட்டுமில்ல, வீராண ஏரி அது சுத்தி இருக்கிற பகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லனா இந்நேரம் NLC நில சுரங்கம் 3 சுரங்கம் இந்த பகுதியில் வந்திருக்கும். இது நீ மக்களுக்கு தெரியணும். ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு நாங்க பண்றது, அரசியல் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு துரும்பு கிள்ளி போட்டிருக்கிறாரா? இந்த வந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாரா? வீராண ஏரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஏரி, கிட்டத்தட்ட 1.5 TMC கொள்ளளவு கொண்ட ஏரி அது. அது இன்னைக்கு வரைக்கும் தூர்வாரப்பட்டு இருக்கிறதா? அது மட்டுமில்ல, அது சுத்தி இருக்கிற பகுதியில் பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்ப முதல் குரல் கொடுத்தவன் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ் தான் குரல் கொடுத்த அந்த பகுதியை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்ப இவர் ஏதாவது வாயை திறந்தாரா? இன்னைக்கு திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. காவேரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீவு பிரச்சனை வரைக்கும் இந்த திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதற்கு உடனதான் இந்த திருமாவளவன். இது இந்த தேர்தல் ஏதோ 2 ஜாதி பிரச்சனை கிடையாது, இது 2 சமுதாய பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டணி அவங்க கூட்டணி வேற. இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி. அது கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குதுங்க. தேர்தல் முடிவு அதுவும் போயிடும். நம்ம துரோகம் பண்ணிட்டோம். யார் துரோகம் பண்றது? துரோகம்னா நமக்கு என்ன தெரியுமாடா? துரோகம் என்ன தெரியுமாடா? மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உனக்கு என்ன அது அருகதை இருக்கு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கின்றவன் நாங்கள் பாட்டாளிகள் தான். நாங்கள் பாட்டாளி, நெத்தியில வேறு சிந்துகிற பாட்டாளி. ஆனா இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை, அந்த சமுதாயத்தை மூட்டி விட்டு அதை பிரச்சனை இப்படி பண்ணிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இது 2 சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது, நம்ம சமுதாயத்து பிரச்சனைகளாம் கிடையாது, வளர்ச்சிக்கான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைக்கணும், உறுதியா அமைப்போம். அதற்கு முக்கிய காரணம் என்ன? 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். 57 ஆண்டுகள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். ஐயா எடுத்த முடிவு. 2 பேரும் போதும். 2 பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு துரோகம், விவசாயிகளுக்கு துரோகம், பெண்களுக்கு துரோகம், இளைஞர்களுக்கு துரோகம். இங்க இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஏமா இங்க இருக்கிற மட்டும் தாய்மார்கள் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டை சரியில்லடா, தண்ணி குடிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன் நானு. பேசிய பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு. இந்த 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல்ல உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்காரனை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. இப்போ உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 2 பேரும் ஒதுக்குங்க. அதை விட இப்ப மதுவை விட இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? போதைப் பொருள். கஞ்சா கூட அதை விட மோசமா இருக்கு.
அமெரிக்காவில் என்னென்ன இங்க போதைப் பொருள் இருக்கோ, அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், இதெல்லாம் மாத்திரை வடிவத்தில் வருது, பவுடர் வடிவத்தில் வருது, என்னென்ன சாக்லேட் வடிவத்தில் வருது, ஸ்டாம்ப் வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. யார் தெரியுமா இதெல்லாம் பயன்படுத்துறாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரளமா இந்த போதைப் பொருள். இப்ப தண்ணி மது குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும், சரி குடிச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது, ஒன்னும் தெரியாது, அவன் முகத்தை பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா ஒரு வருஷமா அவன் பயன்படுத்தினா அவனை மீட்டெடுக்க முடியாது. நான் டாக்டரா நான் சொல்றேன், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இத பத்தி எந்த கவலையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அத பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா பக்கத்து தொகுதியில எங்க நம்ம கடலூர்ல நம்ம தங்கர் பச்சான் போட்டிடுறார், நம்ம சின்னத்துல. அவரு சாலை ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கையை காமிச்சார் தங்கர் பச்சான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அவர் தங்கர் பச்சானை பார்த்துட்டு, சாமி நீ ஜெயிச்சுட்ட, போ சாமி, நீ போ சாமி. அடுத்த நாள் பார்த்தா அந்த கிளி ஜோசியக்காரரை ஜெயில பிடிச்சு போடுறான். அந்த அளவுக்கு கூட இந்த திமுகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது. ஏயா கிளி ஜோசியரை போய் ஜெயில போடுறிய, சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கள்ள கடத்தல் பண்றவன், கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன் அவன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா கிளி ஜோசியம் பாக்குறவங்க செய்யாறுல பார்த்தா 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதெல்லாம் என்னால மறக்க முடியல, உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். இதெல்லாம இந்த விவசாய பூமி, இந்த பூமி என்ன விவசாய மண், காவிரி டெல்டா மண், இந்த புனிதமான மண். இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த 2 கட்சிகளை ஓரங்கட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும். ஒதுக்குகின்ற நேரம் வந்து விட்டது. இந்த தேர்தல் தான் சரியான நேரம். நான் எவ்வளவு காலமா பொறுத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு காலமா பொறுத்து, சரி ஏதாவது நடக்கும், ஒன்னும் நடக்கல. கொள்ளிடம் ஆறு ஓடுது, கொள்ளிடம் ஆத்து இந்த கரை இந்த மாவட்டத்தில் வருது, கடலூர் மாவட்டத்தில் அந்த கரை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் அந்த பக்கம் அரியலூர்ல வருது, கொஞ்சம் அந்த பக்கம் கும்பகோணம் மாவட்டம் வரணும், அது வேற. இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் 110 கிலோமீட்டர் ஓடுது கொள்ளிடம் ஆறு. இந்த 110 கிலோமீட்டர்ல எத்தனை முறை நான் போய் கேட்ட கோரிக்கை வச்சேன், 10 தடுப்பணைகளை கட்டுங்க, 10 தடுப்பணைகளை கட்டுங்கன்னு. உணர்வுபூர்வமா எவ்வளவு போராட்டம் பண்ண, காவிரியை காப்போம்னு அங்க கிட்டத்தட்ட தருமபுரியில இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் 4 நாள் நடந்து வந்தேன். துண்டு பிரசுரம் கொடுத்திய நம்ம ஆத்த காப்பாற்றணும், நம்ம மண்ணை காப்பாற்றணும். வேற எந்த கட்சியாவது செஞ்சாங்களா? செய்யல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த கொள்ளிடம் ஆத்துல நான் கேட்டது 10 தடுப்பணைகள். ஆனா 87 கிலோமீட்டர் அளவில் 20 மண் குவாரிகள் திறந்திருக்காங்க. மணல் குவாரி 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இயங்கிட்டு இருக்கு. 4 கிலோமீட்டர் இந்த மணல் குவாரி முடிச்ச உடனே அடுத்த மணல் குவாரி, அடுத்தது மணல் குவாரி. 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி நடத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டி அடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப கூட பண்ணலனா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஏதோ சும்மா வந்தது தேர்தல், நம்ம கோஷம் போட்டோம், அவங்க எதிரியா பார்த்தோம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இரண்டாடு அதுக்கு தானே வரண்டா இரண்டா. நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், பானையை உடைக்கிறது தானே வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு, தாமரை பூவும் மாம்பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதனால இனி இந்த அத்துமீறு அடங்கமாறு அதெல்லாம் ஒன்றும் எடுபட போறது கிடையாது. நம்ம நடத்துகின்ற டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். நான் உங்களுக்கு நல்ல வகையில உங்களை வழி நடத்துகின்றேன். இது என்னுடைய கடமை. குறிப்பா என் தம்பிகளை நல்ல வகையில வழி நடத்துவேன். என்னோட நோக்கம் என்ன? நீங்க எல்லாம் படிக்கணும்,
படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதுதானே ஐயா உங்களுக்காக இவ்வளவு காலமா போராடிட்டு வர்றாரு. அந்த கனவுயா எங்களுக்கெல்லாம், இதுக்கெல்லாம் கனவு. அதெல்லாம் நீங்கெல்லாம் நல்லா படிக்கணும் ஐயா, படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஐயா. அதுக்காக தானே இடஒதுக்கீடு போராட்டம் போராட்டம் போராட்டம், எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம். இந்த 2 கட்சியில நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஏமாத்திட்டு விழுப்புரத்துல வந்து பேசுறாரு, நம்ம ஏமாத்திட்டு. என்ன ஒண்ணு என்ன நான் எழுதி கொடுத்துட்டோமா என் கட்சி உங்ககிட்ட? நீ யாரியா? உனக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? கிலோவிடம் தெரியுமா அவருக்கு? இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். அதாவது இவங்க 2 பேரும் நிர்வாகம் செய்யல, நிர்வாகம் செய்யறதுக்கு தெரியாது இவங்களுக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு இவங்க 2 பேருக்கு தெரியாது. பிசினஸ், பியூர் பிசினஸ். நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களே, நீங்க இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்குதா? உங்களுக்கு முதல்ல நீங்க இருக்கிற கூட்டணியில சமூக நீதினா என்னன்னு அர்த்தம் உங்க கூட்டணிக்கு தெரியுமா? உங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார், அவருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவர் புள்ள ஒருத்தர் இருக்கிறார், விளையாட்டு புள்ள, அவர் விளையாட்டு துறை விளையாட்டு புள்ளையா இருக்கிறார். சினிமால அதாவது மாமன்னன் நடிச்சா போதுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா? தெரியாத உங்களுக்குலாம்? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 34 அமைச்சர்கள், அது முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுல 3 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பட்டியலினத்தை சார்ந்த 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். இப்போ முதல் அமைச்சருக்கு வந்து நம்பர் 1 புரோட்டோகால், 2வது அமைச்சர் துரைமுருகன், அவர் பொதுச் செயலர், 2வது புரோட்டோகால், 3வது ஏவா வேலுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த 3 அமைச்சர்களுக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா? 30வது இடத்துல சி.வி. கணேசன், அவரு திட்டக்குடி, அவர் வந்து எப்ப எதுல வர்றாரு? 30வது இடத்துல வர்றாரு. அடுத்தது 33வது இடத்துல அவரு என்ன வேந்தன், அவரு மதிவேந்தன். எவரு? 33வது இடத்துல மதிவேந்தன். அப்புறம் கடைசி இடத்துல 34வது இடத்துல கயல்விழி செல்வராஜ். 34வது இடத்துல. இதுதான் நீங்க மரியாதை கொடுக்கிறது? என்னமோ சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கிற. 34 அமைச்சர்கள் கடைசி 4 இடத்துல நீங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க புரோட்டோகால் கொடுக்கறீங்க. நீ சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ அந்த கூட்டணி தானே இருக்கிற, நீ கேட்க வேண்டியதானே? இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயல் வாய் திறந்தியா? நான் திறந்த ஐயா பேசினாரு சம்பந்தமா. சமூக நீதினா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் யாரும் கிடையாது, வேற யாருக்கும் தகுதி கிடையாது. எங்க ஐயா பேசுறது மட்டும் கிடையாது. இந்த தேர்தல் எடுத்துக்கோ, 10 தொகுதிகள், 10 நாடாளுமன்ற தொகுதியில நம்ம போட்டிடுறோம். அதுல 3 தொகுதிகள் பெண்கள், பெண் வேட்பாளர் 30% இடஒதுக்கீடு. 10 தொகுதியில 2 தொகுதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியலினத்திற்கு கொடுத்திருக்கோம், அதுல 20% இடஒதுக்கீடு. உண்மையான இடஒதுக்கீடு, இதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க பேசுறது வேற, செய்யறது வேற. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இந்தியாவில், நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க அதனுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர் பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்தில் இருக்காயா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காயா? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாரு கொடுத்தோம்? இந்த தொகுதி அப்போ சிதம்பரம் தொகுதியை சார்ந்த தலித் எழில்மலை கொடுத்தோம். அடுத்த அமைச்சர் யாரு கொடுத்தோம்? அதே தொகுதி, இந்த தொகுதியை சார்ந்த யாருக்கு? பொன்னுசாமி கொடுத்தோம். அப்படி ஒவ்வொன்றா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு அதிகமா செய்த கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா நமக்கு பேர் என்ன? நமக்கு ஜாதி இப்படி அப்படின்னு என்னமோ பேர். எல்லாத்துக்கும் நம்ம தான் பண்ணிருக்கிறோம்.
நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில், அதாவது இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடாம, யாருமே கேட்காம, யாருமே கோரிக்கை வைக்காம, யாருமே சண்டை போடாம கிடைச்ச ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில். அது கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு MBBS மற்றும் MBBS PG சீட்ல இடஒதுக்கீடு கொண்ட கட்சி, கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியா? நாங்க கொடுத்தியா? எங்களை யாரும் போராட்டம் பண்ணல, கேட்க கூட இல்லை, நாங்க கொடுத்தோம். ஆனா நம்ம இடஒதுக்கீடு எப்படியா? நம்முடைய காடு வெட்டியார் தலைமையில் எவ்வளவு போராட்டம் பண்ண, நம்ம ஐயா தலைமையில் எவ்வளவு பேர் நம்ம இழந்தோம். ஒரே நாள்ல 21 உயிர்களை நம்ம இழந்தோமே. ஒரே நாள்ல 20 விழுக்காடு இவங்க என்னமோ நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எங்குள்ளையும் நீ கொடுத்தியா? எங்களுக்குலாம் நாங்க வாங்கணும், சண்டை போட்ட. இப்ப இந்தியா சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? யார சொல்றோம் நம்ம? மகாத்மா காந்தி. ஆனா யார் கையெழுத்து போட்டா? லார்ட் மவுண்ட் பேட்டன். அந்த கையெழுத்து போட்ட ஸ்தானத்துல தான் திமுக, மகாத்மா காந்தி ஸ்தானத்துல தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். நாங்க போராடணும், இன்னும் போராடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. என்னையா நாங்க கேட்டோம்? பின்தங்கிய இருக்கிற சமுதாயம் இது, இது படிக்கணும், வேலைக்கு போகணும். அதான் அது கேட்கறது தப்பா? 57 வருஷமா 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுவரைக்கும் உங்க மனசாட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது செய்யணும் என்ன இருக்காயா? உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரியில வந்து பேசுறார். எங்க அப்பா சட்ட போராட்டம் பண்றாராம். எதுக்கு? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. எதுக்கு சட்ட போராட்டம் பண்ணும்? என்ன சட்ட போராட்டம் உங்க அப்பா பண்ண போறாரு? உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொன்ன போனா 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தமிழக அரசு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். ஜஸ்டிஃபை பண்ணுங்க, டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லி 2 வருஷம் ஆகுது. அந்த தரவுகள் எங்க தெரியுமா இருக்குடா? எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறது டவுன்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷமா? எனக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்க? 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இன்னும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கான். 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி இடஒதுக்கீடு கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது, இனியும் மனசு வர போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், 2 கட்சிகளும் துரோகிகள். இந்த 2 கட்சியும் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், சமூக நீதிக்கு துரோகிகள். 2 பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது. அதுதான் இந்த தேர்தல். நீங்களா எங்களுக்கு கொடுக்க வேணாயா இடஒதுக்கீடு? எங்களுக்கு வேணாம், நாங்களே பார்த்துப்போம். 2026 நாங்க கையெழுத்து போட போறோம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதையும் கிழிக்க வேண்டாம், நாங்க கையெழுத்து போட்டோம். போட்டலாமா? நீ முடிவு பண்ணா போட்டலாம்டா. தமிழ்நாட்டில் எல்லாமே முடிவு பண்ணுங்கடா, உறுதியா போடலாம். எனக்கு இதுக்கு மேல கெஞ்ச முடியலடா, இவன் கிட்ட முடியலடா. ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லடா, 2 பேருக்குமே இல்லடா. அது 2 பேருமே என்னன்னு தெரியல, நிர்வாகம் என்னன்னு தெரியல, ஆட்சினா என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் எந்த விவரமும் தெரியல. அப்படியே இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கய்யா, ஐயா எங்களுக்கு சாதிவாரி கணக்கு நடத்துங்க, ஐயா ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யா, ஐயா இந்த நீர் மேலாண்மைக்கு கொஞ்சம் ஒதுக்குங்கய்யா, இந்த தடுப்பணை கட்டுங்கன்னா அதெல்லாம் எந்த கர்மாந்திரம் 2 பேருக்கும் தெரியாது. 2 பேரும் தெரியாது. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அதனாலதான் இந்த தேர்தலில் நம்ம காத்தியாயினி இங்க 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இது காலத்தின் கட்டாயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீங்க ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள். அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இது முக்கியமானது. அதனால் இந்த தேர்தல் நீங்க அவன் வருவான் இவன் வருவான் இப்படி பண்ணுவான் இது பண்ணுவான் அதெல்லாம் கொடுப்பானுங்க, அதெல்லாம்
எதுவுமே பொருட்படுத்தக்கூடாது. எதுவுமே பொருட்படுத்தாம சூழ்ச்சி வச்சு பேசிட்டு இருப்பான். சரி குழந்தை வாங்கி சரிடா 108 தெரியும்டா. சும்மா இப்பதான் 108. அதோட முக்கியமா இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்ப இங்க இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ்ல சித்தராமையா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க என்னானாலும் சரி நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு. இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஏன் வாயை திறக்கல? ஏன் இதே திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல? நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தானே இருக்கிறீங்க, ஏன் வாயை திறக்கல? ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்க மாட்டீங்க நீங்க? இந்த ஓட்டு பிச்சைக்காக வாயை திறக்காம இருப்பீங்க நீங்க? அப்புறம் என்னையா நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? என்னையா நீங்க அரசியல் இருக்கிறீங்க? நீங்க ஒரு கொள்கை இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தேர்தல் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் எங்க கொள்கையில ஒரு எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதானே எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தைரியமா நாங்க கேட்போம். அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு ஐயோ ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதனால வாயை திறக்க மாட்டீங்க. இங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. கச்சத்தீவை தாராவாத்து பிறகுதான் இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மீனவர்கள் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 800 மீனவர்கள், 6100 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1200 படகுகள் அங்க வந்து பிடிச்சிட்டு நாசப்படுத்தின அந்த படகுகள் 1200 படகு. ஏன் காங்கிரஸும் திமுகவும் கச்சத்தீவா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அது பிரதமர் சொன்னா அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிங்க. ஏன் உங்களுக்கு தான் வக்கு இல்ல? நாங்க சொல்லுவோம். எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கல்ல, சேலத்துல பிரதமர் அவர்கள் வந்து நேரா மேடையில் யார கைய பிடிச்சாரு? நம்ம ஐயா கைய பிடிச்சாரு. அதான் ஏன் மரியாதை கட்டி பிடிச்சாருல. இதுவரை ஏதோ மேடைக்கு மட்டும் இல்ல, நானும் ஐயாவும் பல முறை பிரதமரை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அது மேடையில் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இப்படிதான் கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா பிரதமர் ஓபிசி, ஐயாவும் ஓபிசி. இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்க மேடையில பேசுறார், பிரதமர் பேசுறார் என்னன்னு, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாஸ் திறமை தமிழ்நாட்டுக்கு தேவை என்று பிரதமர் பேசுகின்றார் என்றால் அது நமக்கு தானே பெருமை, உங்களுக்கு தானே பெருமையா இதெல்லாம். ஆனா அதை ஒரு பக்கம் நினைச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நீங்க எல்லாம். அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும், சிந்தித்து பாருங்க. இந்த பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறார், வேளாண் துறை அமைச்சர். அவருக்கும் வேளாண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் ஹவுசிங் போர்டு அமைச்சரா பிளாட்டா போட்டு வித்து அதுக்கு தான் வேளாண் துறைக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? நீ இருக்கிற ஏரியா எல்லாம் அதெல்லாம் முதல்ல இருந்தா பண்ணிட்டு இருக்க. கர்நாடகா தர்மபுரி மாவட்டத்தில் வரகு அவ்வளோ விளையுது, 80,000 டன்னு வரகு அங்க விளையுது. அதை விட்டுட்டார், கர்நாடகாவில் போய் வரகு வாங்கி கொடுத்துக்கிறார். சரி விடு டேய் அவனை புட்டா டேய். அங்க போய் வாங்கியிருக்கிறாங்க, வரகு வாங்கியிருக்கிறாங்க கர்நாடகாவில் போயிட்டு. அவனை உட்கார வைடா அவரை தம்பி உட்கார. இதை விட்டுட்டு அப்போ இவர் யாருக்கு வேலை செய்யறாரு? இவர் வேளாண் துறை அமைச்சர்னா யாருக்கு வேளாண் துறை அமைச்சர்? பேசாம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கர்நாடகாவில் போய் வேளாண் துறை அமைச்சரா வேலை செய்யலாங்க. பொங்கல் நேரத்தில் எங்க அதிகமா கரும்பு விளைச்சல்? பொங்கல் கரும்பு கடலூர் மாவட்டத்தில் தான், நம்ம மாவட்டத்தில் தான். இவங்க கரும்பு எங்க போய் வாங்கினானுங்க? ஆந்திராவில் போய் கரும்பு வாங்கிட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க விளைநிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மைன்ஸ் கொண்டு வராங்க, பெட்ரோகெமிக்கல் கொண்டு வராங்க, மீத்தேன் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. இவனுங்க இன்னும்
தொடர்ந்தாங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் அழிச்சிடுவானுங்க, ஒழிச்சிடுவானுங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆத்த ஒழிச்சிட்டானுங்க, வீராணத்தை ஒழிக்க போறாங்க, இந்த பகுதி விளைநிலங்கள்ல அழிக்க காத்துட்டு இருக்கிறானுங்க. அதனால இதை சிந்தியுங்கள். பரங்கிப்பேட்டையில சைமா யாருக்கே வேணும்? அது யாருக்கே வேணும்? அங்க ஈரோடு திருப்பூர்ல இருந்து சாய கழிவுகளை அங்கிருந்து பைப்ல இருந்து எடுத்து வந்துட்டு இங்க இருந்து சுத்திகரிச்சு இங்க கடல் அனுப்புவானுங்களா? நம்ம என்ன இழிச்ச வேண்டாம்? நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அங்க இருந்து இங்க கழிவு மட்டும் எடுத்து வருவாங்களா? இங்க அதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். வடலூர், நம்முடைய வடலூர் வள்ளலாறுல என்ன பண்ணானுங்க இவனுங்க? பசங்க அதுல போய் கை வைக்கிறானுங்க இவனுங்க. 150 ஆண்டு காலமாக அப்படியே அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல போய் இவனுங்க அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டு, அங்க வேண்டாம். நீ வெளியில ஒரு 200 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ. நீ அங்க வடலூர் வெளியில கட்டு, சென்னையில கட்டு, உலகம் முழுவதும் கட்டு. ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் 7 கதவை திறந்தா அந்த ஒளியை பார்க்கறதுக்கு 10-15 லட்சம் பேர் மாதம் அங்க கூடுறாங்களே, அவங்க எங்க நிற்பாங்க? அதெல்லாம் இதுல யார் இதுல கை வச்சாலும் உருப்படாம போவான். அது மட்டும் எனக்கு தெரியும். சாபெல்லாம் எனக்கு கூட தெரியாது எனக்கு. ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. வருத்தம், அதுக்கு மேல ஒரு வார்த்தை, கோபத்தில் இருக்கிறேன் நானு. அதாவது தம்பிகளா, என் தங்கைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் வீடு விடா போங்க, போயிட்டு தாமரைக்கு வாக்குகளை சேகரிச்சு நம்ம கார்த்தியாயினி அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், இது கொள்கை தேர்தல், இது கூட்டணி தேர்தல். இது ஏதோ இந்த கட்சிக்கு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதனால முக்கியமா இந்த தொகுதியில இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் 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 என உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். இறுதியாக நன்றி உரையாற்றுமாறு படையாண்டவர் அவர்களை அன்போடு